நடவடிக்கையில இம்ப்ரெஸ் ஆன அம்மாவும் அவன் சதி வலையில சிக்கிட்டாங்க. அவங்களால அவனை எடை போட முடியல. அவன் செய்யறதெல்லாம் சரின்னு கண்மூடித்தனமா நம்புறாங்க. நாங்க எடுத்து சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வீட்ல அவன் வச்சதுதான் சட்டமா இருக்கு. ஏய் மாயா, செய்யற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு என் பொண்ணு கிட்ட உத்தமி வேஷம் போடுறியா? உன் டிராமாவை அவன் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். மகேஷ் எங்க இருக்கான்னு தெரியாம ரொம்ப கவலையா இருக்கு ரேவதி. நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவனை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. கவலைப்படாதீங்க, மகேஷ்க்கு எதுவும் ஆகாது. நான் எப்படியாவது அந்த டிரைவர் கிட்ட பேசி மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நான் அதுக்காக தான் அவன் கூட ஹனிமூன் போக சம்மதிச்சேன். ஹனிமூன் போறியா? ஆமா, அம்மா போக சொல்றாங்கக்கா. முதல்ல வேண்டான்னு நினைச்சேன். ஆனா இங்க இருந்தா அம்மா என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி சில நாள் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். அப்படின்னா நீ விரும்பி ஹனிமூன் போகல, அப்படிதானே? ஆமா, விரும்பி எல்லாம் போகல. என் மன நிம்மதிக்காகவும் அப்படியே அந்த டிரைவர் மூலமா மகேஷ் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கவும் தான் போறேன். அவன் இருக்கிற இடம் பாவம் ராஜாவுக்கே தெரியாது. இவ அவன் மூலமா தெரிஞ்சுக்க போறாளாமா? ரேவதி, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? கேளுங்க. ஆம், ஒருவேளை மகேஷ் திரும்ப வந்துட்டா அந்த டிரைவர் கட்டின தாலிய தூக்கி எறிஞ்சிட்டு மகேஷ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் இல்ல? என்ன ரேவதி, அமைதியாயிட்ட? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க வாழ்க்கையில ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறும். சரியோ தப்போ, எனக்கு அது ஒரு முறை நடந்துருச்சு. இனிமே அத கழட்டி போட்டுட்டு இன்னொரு தாலிய கட்டிக்க என் மனசு இடம் கொடுக்காது. நானும் அப்படி வளரல, எங்க அம்மாவும் என்ன அப்படி வளர்க்கல. அப்போ விருப்பம் இல்லாதவன் கட்டின தாலிய காலம் ஃபுல்லா சுமந்துட்டு விதைன்னு வாழ போறியா? பிடிக்காத வாழ்க்கையா இருந்தாலும் தாலி கட்டியாச்சுல்ல, அப்ப வாழ்ந்துதானே ஆகணும். சொல்ல போனா நீங்க இப்போ கேக்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். என் வாழ்க்கை முடிஞ்சு போன கதை. ரேவதி, எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இன்னும் ஏதாவது தேவைப்படுதா? ஏங்கா, நான் என்ன அவன் கூட ஜாலியா டூயட் பாடி ஏற்காடு சுத்தி பார்க்கவா போறேன்? 4 நாள் அம்மாவோட தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு போறேன். அதுக்கு எந்த ட்ரெஸ் இருந்தா என்ன, எடுத்து வச்சது போதும். அக்கா, ஏற்காடு போறேன், குளிர் அதிகமா இருக்கும். ஸ்வெட்டர் ஏதாவது எடுத்து வைக்கட்டுமா? எடுத்து வச்சதெல்லாம் போதும். சும்மா தொன்னு பேசிட்டு இருக்காத. ரேவதி இப்படிலாம் நம்ம கிட்ட பேசவே மாட்டா. அம்மா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடத்தி வச்சு எப்படி மாத்திட்டாங்க பாரு. ரேவதிக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நாமளும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம். ஆனா அவங்க கேட்கவே இல்ல. அவங்க மானம், மரியாதை, கௌரவத்தை காப்பாத்திக்க ரேவதியோட வாழ்க்கைய பலி கொடுத்துட்டாங்க. இப்ப பாரு, இவ எவ்வளவு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா. கடவுள் தான் இவ வாழ்க்கைய சரி பண்ணணும்.
எக்ஸ்கியூஸ் மீ வெல்கம் மேடம். நான் சென்னை பக்கத்துல இருந்து வரேன். இங்க ரூம் புக் பண்ணிருந்தேன். ரூம் நம்பர் 1005. ஒரு நிமிஷம் மேடம். புக் ஆயிருக்கு மேடம். கோபி சார், மேடம் ரூம் நம்பர் 1005. ஓகே சார். கூட்டிட்டு போ. வாங்க மேடம். தேங்க்யூ சார். வெல்கம் மேடம். மேடம், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே. ஹே டிரைவர், மகேஷ்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவன் கிடைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். எனக்கு என் மகேஷ் வேணும். உன்கிட்ட இருந்து அவனை எப்படி மீட்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா.